Rejoice Ministries. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் இன்னைக்கு ஒரு சாட்சி பகரணும்னு நினைக்கிறேன். அவருடைய நாம மகிமைக்குனே நான் சாட்சி பகரணும். நரிப்பையூருங்கிற ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு சிவகாமின்னு பேரு, ஒரு 18 வயசு இருக்கும். என்கிட்ட ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருந்தா. என்ன விஷயமான்னு கேட்டப்போ, என்னோட இருதயத்தில் ஓட்டை இருக்கு, நாளைக்கு எனக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வச்சு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க, எனக்கு ப்ரே பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த பொண்ணு இவ்வளோ பாடுபட்டிருப்பா, அதை நினச்சாலே ரொம்ப பயமாக இருந்துச்சு. அவளுக்காக உருக்கமாக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே கிருபை பாராட்டுங்க, இந்த சின்ன மகளுக்கு இவ்வளோ வேதனையா, உங்கள் விரலை வச்சு அந்த ஓட்டையை அடைச்சிருங்கப்பா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணேன். என் கண்ணு மூடி தான் இருந்தது, ஆனால் என் கண்ணு முன்னாடி அவளுடைய இருதயத்தை காட்டினாரு. அந்த ஓட்டையிலேருந்து ரத்தம் கசிஞ்சிட்டு மாத்திரம் இல்லை, ஒரு மாதிரி கொப்பளிச்சு அந்த ரத்தம் வெளியில் வரதை பார்த்தேன். எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அதோட கூட கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த மகளுக்காக ப்ளீஸ் உங்கள் விரலை வச்சு அடைச்சிருங்கப்பா அப்படின்னு சொன்னேன். ஆச்சரியமான விதத்தில் ஒரு விரலையும் பார்க்குறேன், அந்த விரல் அடைச்சிருச்சு. அப்படியே ரத்தம் வெளியில் வந்ததெல்லாம் நின்றுச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பொண்ணை பார்த்து நான் சொன்னேன், மகளே உனக்கு இனி பிரச்சனை இருக்காது, ஆண்டவர் விரலை வச்சு ஓட்டையை அடைச்சதை என் கண்ணால் பார்த்தேன்னு சொன்னேன். அவளும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டா. அடுத்த நாள் ஆப்ரேஷனுக்கு ரெடியான போது டாக்டர் ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்காரு. அவள் ஸ்கேன் பண்ணிட்டு கொடுத்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு, ஓட்டையவே காணையிலையே, உனக்கு ஆப்ரேஷனே தேவையில்லப்பா, நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டாராம். ரொம்ப சந்தோஷமாக வந்தா, மறுபடியும் என்னை தேடி வந்தா. சிஸ்டர், நீங்கள் ஜெபம் பண்ணபடியே ஆண்டவர் விரலை வச்சு அடைச்சிருக்காரு, எனக்கு ஆப்ரேஷன் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவளும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காரியத்தை கர்த்தர் செஞ்சாரு. ஜெபத்தை கேட்கிறவரேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பேர் இருக்கு பார்த்தீங்களா. நம்ம எந்த ஒரு சூழ்நிலையில இருந்து ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தை கேட்பாரு. அந்த பொண்ணுக்கு வேற வழியே இல்லை, ஆண்டவரோட விரலை வச்சு அவர் மூடுனா தான் ஓகே ஆகும். அதே மாதிரி செய்தார். ஜெபத்தை கேட்டு அதுக்கு பதில் அளித்தார். இன்னைக்கு நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மாதிரி இருதய நோயில கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இருக்காங்க. நான் ஜெபம் பண்ண ரெடியா இருக்கேன், கேட்கறதுக்கு ஆண்டவர் ரெடியா இருக்காரு. உங்களோட பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் விசுவாசத்தோடு கால் பண்ணுங்க, நம்புறீங்க, பார்ப்பீங்க. நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் கேட்டு உங்களுக்கு பதில் நிச்சயமா கொடுப்பாரு. நான் இப்ப சொல்ற இதே போல சாட்சிகளை நீங்களே நேருக்கு கூட சொன்னா நல்லா இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். மேலும் எங்களை தொடர்பு கொள்ள ரிஜாய்ஸ் மினிஸ்ட்ரீஸ், எவாஞ்சலிஸ்ட் டாக்டர் டாப்னி ஜோசப், செல் 9171100011. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.